ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவர் சேனல் இட்ஸ் ஓகே பேபி. இன்றைக்கி அடரா குக்கியில் நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னென்னா, வாங்க குக்கிங்க்கு போகலாம். ஜீரா கீ ரைஸ்க்குள்ளே இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். ஒரு 6 முந்திரி பருப்பு, தாளிக்கிறதுக்கு 2 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இந்த அன்னாசிப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஸ்மெல்லுக்காக போடுறேன், இல்லைனாலும் பரவாயில்ல. பிரிஞ்சி இலை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை ஒரு 2 துண்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜீரா ஒரு டீஸ்பூனு, மல்லித்தலை புதினா சிறிது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் 2 இது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸு. ரைஸ் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இதால் ஒரு 1.25 அளவு எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த காப்படிங்கிறது 2 கிளாஸ் சைஸ் அளவு இதில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது குழப்பமாக இருந்துச்சு காப்படி அப்படின்னாக்க இதில் 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க ரைஸு. நான் இதில் இப்போ 3 கிளாஸ் எடுத்திருக்கேன் ரைஸ். இந்த ரைஸ் அதுக்குள்ள அளவு, தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு ஆயில், தயிர் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பவுல் அளவு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ லாஸ்ட்டில் ஊற்றணும், ஸ்டார்டிங்கில் ஊற்றக்கூடாது. ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா கீ வேறு இருக்கிறதுனால ரொம்ப ஊற்ற வேணாம், அப்புறம் ரொம்ப ஆயில் ஜாஸ்தியாக தெரியும். அதனால் மீடியமாக ஊற்றிக்கங்க. இப்போ இந்த பட்டை எடுத்து வச்சுருந்தேன்ல, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆயில் சூடு வந்துருச்சு. இப்போ இந்த ஏலக்காவெல்லாம் தவச்சிக்கலாம். அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பிரிஞ்சி இலை போட்டால் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு கொஞ்சம் நல்லா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த பிரிஞ்சி இலை இல்லைன்னா, அப்போ தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். முந்திரி பருப்பு தாளிச்சுக்கிறேன், போட்டுக்கிறேன். கோல்டன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஜீரகமும் ரொம்ப தீயக்கூடாது, டக் டக்குன்னு ஒன்று ஒன்றா லைனாக போட்டுருணுங்க. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிட்டோம். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க மெயின், மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. இது இல்லாமல் செய்யக்கூடாது, நல்லா இருக்காது. இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூனுங்க. நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்புறம் ரைஸ் கலர் சேஞ்ச் ஆகிரும். கொஞ்சம் மீடியமாக வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டை. தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க.
பச்சை மிளகா, மல்லி புதினா ஆட் பண்ணிடுறேன். தயிர் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடுவோம். சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். தயிர் ஊற்றி ரொம்ப நேரம் வதக்காதீங்க, நல்லா இருக்காது கீ ரைஸு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1. இப்போ இதால் ஒரு கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா 1 டம்ளர், 1க்கு 1 வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து குலையாமல் இருக்கும் பாஸ்மதி ரைஸ். இப்போ நான் இதில் 3 கப்பு எடுத்துருக்கிறதுனால 3 கப்பு அளவு எடுத்திருக்கேன் தண்ணி. இப்போ நல்லா கொதிக்கிட்டோங்க தண்ணி. அதுக்கு பிறகு ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ மூடி வைக்கலாம் லிட்டு போட்டு. நல்லா கொதி வரட்டோங்க. கொதி வந்தோன்னா ரைஸ் போடலாம். கொதி வந்துருச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணுவோம். லிட்டை ஓப்பன் பண்ணி ரைஸை போட்டுடலாங்க. நல்லா தண்ணியை வடிகட்டி போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் புழுங்கிறதுக்கு. சீக்கிரம் ஆனால் புழுங்கிடுங்க. தண்ணி அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா கீ ரைஸ் கரெக்டாக இருக்கும். லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க. ரைஸ் இன்னும் தம் போடுற வேலை தான். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. ஜீரா ரைஸ் நம்ம சைட்லாம் செய்ய மாட்டோம், கீ ரைஸ் தான் செய்வோம். இது வந்து இங்கே வடநாட்டு சைடில் செய்வாங்க, நல்லாயிருக்கும். சரிசமமாக ரைஸை பரட்டி விட்டு தம் போட்டுருவோங்க. தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம்னா வெயிட் பண்ண வேணாம். ஆயில் பேப்பர் ரெடியாச்சு. பேப்பர் இல்லாதவங்க நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். மைதா மாவு கோதுமை மாவுல அது அந்த சைடு ஃபுல்லாக, இந்த சைடு ஃபுல்லாக இப்படி வச்சு இந்த லிட்டை போட்டு மூடிடுங்க. ஆயில் பேப்பர் இருந்தால் இப்படி ஆயில் பேப்பர் போட்டு நல்லா டைட்டாக லிட்டு போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதுங்க, ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ரைஸு. இப்போ கீ ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் கீ ஊற்றினா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். கீ ஊற்றியாச்சுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்ருவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க ரைஸு. சூப்பருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. கரெக்டாக அந்த டைம் 15 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணியாச்சுன்னா நல்லா அப்படி உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸ் பாருங்கள். குலையாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள்.
நம்ம ரைஸை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் டிங்குன்னு தட்டுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் டிங்குன்னு தட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?